இன்றைக்கி ஒரே ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெஜிடபிள் நிறையா சேர்ந்துருக்கும். நீங்கள் எக்கு விருப்பம் இருந்தால் கூட இதோட சேர்த்துக்கலாம். வேறு சிக்கன்லேயும் இதே மாதிரி செய்யலாம். நான் வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். முதல்ல நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. அதோடய உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸை சேருங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கேரட்டும் பீன்ஸும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்க்கலாம். குடமிளகா நம்ம விரும்பின கலர் சேர்க்கலாம். இல்லைனா க்ரீன் கலர் மட்டும் இருக்குன்னா அது மட்டும் சேர்க்கலாம். இன்னும் சோளம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாங்க. இதோட காளானும் சேர்க்கலாம். நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் செய்கிறோம், குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைக்கோஸ் நல்லா அப்புறம் வதங்கிடும் முதலே சேர்த்தோன்னா, அதனால தான் கேப்சிகம் முட்டைக்கோஸ்லாம் கடைசியில் சேர்க்குறோம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வீட்டிலேயே செஞ்சு அந்த கரம் மசாலா தூள், ஜீரகப்பொடி, மிளகுத்தூள்லாம் சேர்த்து ஒரு பொடி செஞ்சு வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம 2 தக்காளியை அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச நூடுல்ஸை நல்லா ஒரு தடவை தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.